என்னப்பா என் மருமக வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவ வந்துட்டா எல்லா சந்தோஷமும் உள்ள வந்துட்டா மாதிரி தானே. வேற என்ன வேணும்? அவங்கவுங்க வேலையை போய் பார்க்க வேண்டியதான். வேற என்ன? என்ன மகேஷ் இப்படி சொல்லிட்டா? வீட்டுக்குள்ள வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? வீட்டுக்கு வந்த மருமகளை விளக்கேத்த சொல்ல வேண்டாமா? ஏங்க, பூங்குடி முறையாவா வீட்டுக்குள்ள வரா? இது அவ வீடு. ஆர்த்தி எடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? பாதி கிணறு தானே தாண்டி இருக்கேன். மீதி கிணறு தாண்டணும்னா அதையும் செஞ்சுதானே ஆகணும். கைய பிடிச்சு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்படியே விலைக்கும் ஏத்துனாதானே எல்லாம் முழுசா முடியும். அவ்வளோ தூரத்துல இருந்து என்ன இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஹாலுக்கும் பூஜை ரூமுக்கும் என்ன அவ்வளோ தூரமா? அதையும் மறுபடி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அம்மா அதையும் பண்ணிருங்கம்மா, எதுக்கு குறை வச்சுக்கிட்டு? சரிப்பா, சரி. நீ சொல்லி அம்மா மறுத்து பேசிருக்கேன்னா என்ன? என் மருமக விளக்கேத்தணும், அவ்வளவுதானே? வாங்க விளக்கேத்துட்டோம். வா. என்ன மகேஷ், என்ன நின்னுகிட்டு இருக்க? விளக்குல எண்ணெய் ஊத்தி தீப்பெட்டி எல்லாம் எடுத்து கொடு. பா, அண்ணி வந்துருவாங்கன்னு நானே விளக்குல எண்ணெயெல்லாம் ஊத்தி வச்சிட்டேன்ப்பா. உனக்கு இருக்கிற அக்கறை உங்க அம்மாவுக்கு வேணும் இல்லம்மா? இல்ல மகேஷ், உன் பொண்ணுக்கு இருக்கிற அக்கறை உனக்கு இல்லையேன்னு சொன்னேன். இத பாரு, உனக்கு பாதி வேலை குறைஞ்சு போச்சு. தீப்பெட்டி மட்டுமாவது எடுத்து கொடு. அது விளக்கு பக்கத்துல தானே இருக்கு, அவ போய் எடுத்துப்பா. அது முறை இல்ல மகேஷ், உன் கையால எடுத்து கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஓ, போய் எடுத்து கொடு. ஆமா, விளக்கேத்துமா. நான் விளக்கேத்த மாட்டேன்ட்டு